தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கமலஹாசன் எம்பி பதவியை ராஜினாமா செய்கின்றார். கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் கமலஹாசன் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு கண்டார். ஆனால் அரசியல் சாணக்கியம் இல்லாததால் கட்சி நடத்த முடியவில்லை. சீசன் டைம் அரசியல்வாதியாக அவர் நடந்து கொண்டார். கட்சியும் வளரவில்லை, அவருடைய செல்வாக்கும் கூடவில்லை. இறுதியாக கமலஹாசன் திமுகவிடம் கட்சியை அடகு வைத்தார். ராஜ்யசபா எம்பி ஆனார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டு கூட மக்கள் நீதி மய்யம் வாங்கவில்லை. இலவசமாக பிரச்சாரம் செய்தார். தற்பொழுது கட்சி காணாமல் போய்விட்டது. திமுக கூட்டணியும் தோல்வியடைந்து விட்டது. தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி கட்சியை காப்பாற்ற திமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலின் பொழுது திமுகவுடன் முரண்பட்டார். தற்பொழுது திமுக தயவால் ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ளார். அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய உதறி தள்ள முடிவு செய்துள்ளார் கமலஹாசன். திமுக தயவால் தான் பெற்ற ராஜ்யசபா எம்பி பதவியை கமலஹாசன் உதறி தள்ள முடிவு செய்துள்ளார். அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆனதே பெரிய விஷயம். அதில் ராஜினாமா செஞ்சுட்டு வேறு கூட்டணிக்கு போகிறாருன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறதே தெரியல. அவர் ராஜ்யசபா போனதுக்கு மூலம் பாராளுமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனைகளுக்காகவோ, பொது பிரச்சனைகளுக்காகவோ, அல்லது திரைப்பட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவோ, அல்லது சொந்த பிரச்சனைகளுக்காகவோ குரல் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 10ஓடு 1 11ஆக பாராளுமன்றத்தில் போய் உட்கார்ந்துருக்காப்புல, அவ்வளோதான். பாராளுமன்றத்துக்காக வேண்டி மக்கள் பிரச்சனைகளுக்காக கமலஹாசன் இதுவரை குரல் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது திமுக தயவால் பெற்ற ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.